Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 9th chapter symmetryல exercise number 9.2 பண்ண போறோம். இப்போ 9.2ல நம்ம rotational symmetry பத்தி பார்க்க போறோம். 9.1ல என்ன பண்ணோம்? ஒரு இமேஜை வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணியோ இல்ல கட் பண்ணியோ அதுல symmetry patterns இருக்கா செக் பண்ணி பார்த்தோம். பட் இங்க நம்ம வந்து டிவைட் பண்ண போறது கிடையாது, பட் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ ரொட்டேஷன்ல வந்து எந்தெந்த ஆங்கிள் வந்து ஒரு இமேஜ் வந்து சேம் அது ஒரிஜினல் இமேஜ் மாதிரி இருக்குதோ அதுக்கு பேர் வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி சொல்லுவோம். இப்போ எந்த ஆங்கிள் வந்து அது சேம் இமேஜ் ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். அண்ட் அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒரு மிட் பாயிண்ட் தேவை. ஸோ அந்த மிட் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க ஒரு விண்மில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ விண்மில் பாத்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ஆங்கிள் வந்து சேம் இதே மாதிரி எஃபெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈச் 90 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா இட் ரிஃப்ளெக்ட் த சேம் திங். ஸோ இது 90 டிகிரி அண்ட் இது வந்து 180 டிகிரி அண்ட் இது 270 டிகிரி அண்ட் ஃபைனலா வந்து 360 டிகிரி. இப்போ இந்த விண்மில் வந்து நம்ம ஈச் 90 டிகிரி ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் அந்த விண்மில் மாதிரியே நமக்கு இமேஜ் ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் சிமெட்ரி பத்தி டீடைலா படிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணா அது சேம் ஸ்கொயரா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, A B C D அப்படின்னு பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயரை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடா நம்ம திருப்பும் போது என்ன ஆகும்னா this A will come here. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகைன் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணும்போது இந்த A வந்து இங்கே வந்துடும். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூவ் பண்ணும்போது this A will come here and then ஃபைனலா வந்து A வந்து அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு இங்கே வந்துடும். ஸ்கொயர்லயும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 90 டிகிரி நம்ம மூவ் பண்ணும்போது அது வந்து ஸ்கொயரா தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப் வந்து நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றோம், அதாவது ரைட் சைடு ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு எந்தெந்த ஆங்கிள் வந்து சேம் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரில மூவ் பண்ணாதான் இது வந்து சேம் இதே இமேஜ் நமக்கு கிடைக்கும். இந்த இமேஜ் ஹேஸ் நோ ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி. ஏன்னா இது வந்து ஃபுல் ரொட்டேஷன் வரும்போது தான் அது வந்து சேம் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இன் பிட்வீன்ல வந்து 90யோ இல்ல 180 டிகிரி மூவ் பண்ண போதோ இல்ல 270 மூவ் பண்ண போதோ இதுக்கு வந்து அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. அப்போ திஸ் இமேஜ் ஹேஸ் நோ ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி. ஓகேங்களா? ஸோ ஒரு இமேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி இருக்கும் அண்ட் சில இமேஜ்க்கு வந்து ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஸோ ஃபுல் ரொட்டேஷன் வந்தாதான் அது வந்து சேம் இமேஜ்ல எஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிப், ஏன்னா இது வந்து ஃபுல்லா ஒரு ரொட்டேஷன் வரும்போது தான் அது வந்து ஒரிஜினல் இமேஜ் மாதிரி இருக்கு. அப்போ எந்த ஆங்கிள்லயும் வந்து இந்த இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல வேற ஒரு ஆங்கிள். அப்போ இதுக்கு வந்து நோ ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியல் ஆர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆர்ம்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இமேஜ் வந்து எந்தெந்த ஆங்கிள் கிடைக்கும்னா இங்கேயும் வந்து 90 டிகிரி மூவ் பண்ணும் போதும் நமக்கு சேம் இந்த பிளஸ் சைன் இருக்கு இல்லையா, ரேடியல் ஆர்ம்ஸ் இதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்க 90னா இங்க 180, இங்க 270, இங்க 360. ஸோ ஒவ்வொரு 90 டிகிரியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேம் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ திஸ் ஹேஸ் 4 ஆங்கிள் ஆஃப் symmetry. Okay, next ஒரு question கேட்டிருக்காங்க. How will you modify the figure above so that it has only 2 angles of symmetry? இப்போ நம்ம இந்த ஃபிகரை வந்து வேற எந்த விதமா பிரசன்ட் பண்ணா இதுக்கு வந்து 2 angles of symmetry மட்டும் தான் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து we got 4 angle of symmetry இல்லையா? சோ இந்த ஆர்ம்ஸ் வந்து நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம் பண்ணா it will get only 2 angle of symmetry அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்களே வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா this way if you make this in the 4 arms 1 2 3 4 ஆர்ம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணோம்னா it has only 2 angles of symmetry. எப்படி பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த பாயிண்ட் வந்து A ன்னு மார்க் பண்றேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், this point will come here. சோ இங்க வந்துரும் A. சோ இப்படி வந்துரும். இது வந்து ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்ல this A will come here. செகண்ட் மூவ்மெண்ட் நம்ம என்ன ஆகும், this A will come here. இப்படி வந்துரும். And third பாத்தீங்கன்னா this A will go up. So இந்த மாதிரி வந்துரும். So fourth பாத்தீங்கன்னா இது A வந்து அப்படியே நமக்கு என்ன பார்த்தோமோ அங்கே வந்துரும். So இங்க வந்த மாதிரி இங்க வந்துருச்சு. This is 3 and this is 4. அப்போ நமக்கு எந்தெந்த ஆங்கிள் வந்து இதே மாதிரி இமேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் மூமெண்ட் இது ஒண்ணு அண்ட் சேம் வே இது 2 and 4th momentல ஒரே மாதிரி இமேஜ் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. That means this image has 2 angle of symmetry. சேம் வே பாத்தீங்கன்னா 1 and 3 வந்து நமக்கு சேமா தான் இருக்கு. சோ 1 ஓட இமேஜும் 3 இமேஜும் சேமா தான் இருக்கு. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஒரிஜினல் இமேஜ் தான் ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேங்களா? சோ இது சேமா இருக்கிறதுனால நம்ம இது கன்சிடர் பண்ண முடியாது. So we should get the same image whatever given here. And next வந்து ரேடியல் ஆர்ம்ஸ் வந்து 3 கொடுத்திருக்காங்க. 1 2 3. இப்போ நமக்கு இது வந்து எத்தனை ஆங்கிள் வந்து சேமா ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்தீங்கன்னா 0.
ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து ஈக்குவலா டிவைட் ஆகல. So this has no rotational symmetry. டோட்டலா வந்து 360 டிகிரி மூவ் ஆகும் போது தான் இது வந்து சேம் ஒரிஜினல் இமேஜ் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ this has no angle of symmetry. இப்போ அதே 3 ஆர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க, டிவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் இங்க எக்ஸாம்பிள் வந்து x வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் x. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்ல மூவ் பண்ணும்போது this x will come here. அதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ணும்போது this x will come here. அப்போ மொத்தம் 3 ஆங்கிள் பாத்தீங்கன்னா இது வந்து சேம் ஒரிஜினல் இமேஜா நமக்கு கிடைக்குது. அப்போ இதோட ஆங்கிள் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் சர்க்கிள் அதாவது ஃபுல் ரொட்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா 360 டிகிரி வரும். ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வரதுக்கு 360 டிகிரி வரும். அப்போ நமக்கு இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணலாம்னா இங்க மொத்தம் வந்து 3 ஆங்கிள் வந்து சேமா ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? அப்போ this 360 by 3. ஏன்னா 3 இடத்துல வந்து நமக்கு ஒரிஜினல் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ when you divide this 360 by 3 we get 3 1s are 3, 3 2s are 6, the 0 இங்க வந்துரும். அப்போ each angle வேல்யூ பாத்தீங்கன்னா 120 டிகிரி. சோ இந்த மாதிரி தான் நம்ம ஆங்கிள் கால்குலேட் பண்ணோம். அதாவது எந்தெந்த ஆங்கிள்ல வந்து டோட்டலா வந்து ஒரிஜினல் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதாவது நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 360 டிவைட் பண்ணா we get the angle value. Next ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Let us explore more figures. Can you draw a figure with radial arms that has exactly 5 angles of symmetry, 6 angles of symmetry? Also find the angles of symmetry in each case. இப்போ நம்ம ஆல்ரெடி 3 radial arms 4 வச்சு பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி 5 and 6 க்கு ட்ரை பண்ண சொல்லிருக்காங்க. and also அதோட angles வந்து என்ன வேல்யூ வரும் அப்படினு செக் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 armsனா நம்ம பென்டகன் பேஸ் பண்ணி டிரா பண்ணலாம். பென்டகன்னா 5 sides இருக்கும், all sides ஈக்குவலா இருக்கும். இப்போ இது பென்டகன்ல வந்து நான் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு ஆர்ம், அப்புறம் இங்க இருந்து ஒரு ஆர்ம், and then இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, and then இங்கே. இப்போ நமக்கு எக்ஸாக்ட்டா வேணா நம்ம டபுள் லைன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி டபுள் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரீ ஹேண்ட் பண்ணதால லைன் வந்து zigzag இருக்கு. நீங்க ஸ்கேல் வச்சு ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. This way you have to draw the diagram. நமக்கு all sides ஈக்குவலா இருக்கிற ஒரு 5 radial arms வச்சு ஒரு diagram draw பண்ணிட்டோம் pentagon பேஸ் பண்ணி. இப்போ இதோட angles நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து any imageக்கு வந்து rotation பாத்தீங்கன்னா it needs 360 degree full circle rotation பண்றதுக்கு. அப்போ this 360 by இங்க 5 arms இருக்கு இல்லையா? அப்போ 5 divided by 5. இப்போ நம்ம இத டிவைட் பண்ணோம்னா 5 7s are 35, balance 1, 5 2s are 10. So each angle is 72 degree. So இது 72 degree வரும். This one 72, இது 72 and this also 72 degree and இதுவும் 72 degree வரும். ஓகேங்களா? So இந்த மாதிரி தான் நம்ம வந்து angle measure பண்ணலாம். இப்போ நம்ம 6 side imageக்கு வந்து hexagon. இப்போ நம்ம வந்து இந்த hexagonல வந்து mid point mark பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு arm, ஒவ்வொரு சைடுக்கு ஒரு arm draw பண்ணிக்கோங்க. Okay, this way you have to draw. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தம் 6 angles-ல வந்து it reflects the original image. அப்போ this has 6 angle of symmetry. இப்போ இதோட angles என்ன இருக்கும்? Each angle நமக்கு என்ன value இருக்கும்னு பாத்தீங்கன்னா 360 by 6. அப்போ 6 6 are 36, this 0 will come here. அப்போ every angle is 60 degree. இப்போ நமக்கு next ஒரு question கேட்டிருக்காங்க. Consider a figure with radial arms having exactly 7 angles of symmetry. What will be its smallest angle of symmetry? Is the number of degrees a whole number in this case? If not, express it as a mixed fraction. இப்போ நம்ம 5 6 angles வச்சு நம்ம அது symmetrical angles check பண்ணி பார்த்துட்டோம். And next வந்து 7 angle வச்சிட்டு அதாவது 7 arms வச்சு we have to make a figure so that it has 7 angle of symmetry and also each angle வந்து whole number வருதா இல்ல decimal value வருதா அப்படினு செக் பண்ண சொல்லிருக்காங்க. So 7 angles வேணும்னா நமக்கு என்ன பண்ணனும்? 5 க்கு வந்து pentagon, 6 வந்து hexagon. அப்போ 7 க்கு வந்து heptagon. இப்போ நான் mid point mark பண்ணிருக்கேன் and எல்லா sides-ம் நம்ம ஒரு arm draw பண்றோம். So இங்க இருந்து ஒன்னு, இங்க இருந்து ஒன்னு. So this way, this side, இங்க ஒன்னு. So இப்போ நான் வந்து 7 arms draw பண்ணிக்கிறேன். If you want you can draw double line. So இப்போ நான் image 7 arms draw பண்ணிட்டேன். இப்போ இதோட angle நம்ம எப்படி measure பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா same way. So full rotationக்கு நமக்கு 360 வரணும். Divided by எத்தனை arms இருக்கு? 7. அப்போ 7 here. இப்போ நம்ம இத divide பண்ணனும். So நான் இங்கே வந்து divide பண்ணி காட்டுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 7 5s are 35, balance 1, 0 drop பண்றோம்.
7 ones are 7, balance 3. அப்புறம் இங்கே decimal வச்சு 0 add பண்ணிக்கிறோம். 7 fours are 28, 2, 0. 7 twos are 14, balance 6. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? இதோட ஆன்சர் வந்து 51.42. பட் நமக்கு இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Is the number of degrees a whole number in this case? If not, express it as a mixed fraction. இப்போ நமக்கு இந்த angle value வந்து whole number தான் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. பட் டெசிமல்ல வந்திருக்கு இல்லையா? ஸோ ஹோல் நம்பரா இல்லை அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? mixed fractionல present பண்ண சொல்லியிருக்காங்க. So we have to convert this number into mixed fraction. Check பண்ணி பார்க்கலாம். 51 into 7, 7 ones are 7, 7 fives are 35. 360 has 51 7 இருக்கு. அப்போ அது வந்து whole number. 51 whole number போட்டுக்கணும். mixed fraction என்ன இருக்கும்? ஒரு whole number and then fraction value இருக்கும். அப்போ 51 is a whole number here. And remind நம்ம என்ன பண்ணணும்? fraction value பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? 360 minus 357. 360 minus 357 நமக்கு என்ன வேல்யூ வருது? 3 வருது. அப்போ இந்த 3 நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஃபிராக்ஷனை பிரசன்ட் பண்றோம். 3/7. So 51 3 upon 7 is the mixed fraction for this second question. ஓகேங்களா? இப்போ நமக்கு 9.2ல வந்து first segment questions கேட்டிருக்காங்க. Figure it out. Find the angles of symmetry for the given figures above the point mark. இப்போ இதோட center of rotation கொடுத்திருக்காங்க எல்லா இமேஜ்க்கும். இதோட angles of symmetry பார்க்கணும். number of angles கேட்கல, பட் அந்த ஆங்கிளோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா A வந்து every 90 degree வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல தான் A வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் clockwise மூவ் பண்ண போது this A will come here. again நான் ரொட்டேட் பண்ண போது this A will come here. and again இங்க பண்ண போது ரொட்டேட் பண்ண போது this A will come here. அப்புறம் ஃபைனலா வந்து it goes to the original position. அப்போ every 90 degree வந்து we have the same image reflection. அப்போ A கான angle value பார்த்தீங்கன்னா 90 degree. இப்போ செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் இங்க ஒரு A மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜ்க்கு. இப்போ நான் வந்து clockwise ரொட்டேட் பண்ண போது this A will come here. So first rotationல நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இமேஜ். A இங்க வந்துரும் first movementல. and second வந்து பார்த்தீங்கன்னா this A will come here இங்க வந்துரும். அப்போ இந்த மாதிரி ஆயிடும் இமேஜ். second rotationல. thirdல வந்து this A will come here. அப்போ இந்த மாதிரி வந்துரும். இது third. fourth நமக்கு என்ன ஆகும்? again A வந்து இங்கே வந்துரும். okay, this is fourth one. இப்போ பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆங்கிள்ல வந்து சேம் ஒரிஜினல் இமேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 and 4 வந்து சேமா இருக்கு, whereas 1 and 3 சேமா இருக்கு. பட் நமக்கு இந்த இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 2 angle of symmetry. ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 டிகிரி வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலா வந்து 360ல வந்து ரெண்டு தடவை தான் வந்து சேம் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. 2 டைம்ஸ்னா 180 into 2 we get 360. இப்போ C வந்து நான் அகைன் இந்த பாயிண்ட் வந்து நான் A ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி clockwise நான் மூவ் பண்ண போது என்ன ஆகும்? this A will come here. அப்போ இப்படி வந்துரும் இமேஜ். ஸோ இந்த மாதிரி வந்துரும். this A will come here first rotationல. செகண்ட் என்ன ஆகும்? this A will come here. ஸோ இந்த மாதிரி வந்துரும். தேர்ட் என்ன ஆகும்? இந்த A வந்து இங்கே வந்துரும். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வரும். fourth this A will come here. இப்போ நமக்கு எந்தெந்த ஆங்கிள் வந்து சேம் இந்த மாதிரி H ஷேப்ல இருக்குன்னா 2 and 4. C கான ஆங்கிள் வேல்யூ வந்து 180 டிகிரி. So 2 times தான் நமக்கு ஒரிஜினல் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. Second question, which of the following figures have more than one angle of symmetry? இப்போ இங்க கொடுத்திருக்க இமேஜ்ல பாத்தீங்கன்னா more than one angle of rotational symmetry இருக்கா, angle of symmetry இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிளுமே வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு, ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. பட் இங்க வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ லைன்ஸ் வரதுனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 பார்ட்ஸா நம்ம செக் பண்ண முடியும். அப்போ இந்த இமேஜ்க்கு வந்து 4 ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, மோர் தென் 1 இருக்கு. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க 1 2 3, ஸோ 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து 3 ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொட்டேஷன்ல வந்து 3 டைம்ஸ் வந்து சேம் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ திஸ் ஹேஸ் 3 ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன்.
ஆப்வியஸ்லி இது பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ நம்ம 4th ஆங்கிளில் வந்து 90 டிகிரி மூவ் பண்ணும்போது சேம் நமக்கு இந்த இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்த எக்ஸ் என்ன பண்ணோம் நம்ம, இது வந்து ஒரிஜினல் இமேஜ் இருக்கு. இப்போ நான் ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், நமக்கு மிடில் வந்து ஒரு பிளஸ் சைன் வரும். இப்போ நான் தனியாக ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் நம்ம என்ன வரும், திஸ் எக்ஸ் வில் பிகம் அ பிளஸ், இந்த மாதிரி வந்துடும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல. செகண்ட் என்ன ஆகும், அகைன் வந்து அது எக்ஸாவே மாறிடும். தேர்ட்ல என்ன ஆகும், அகைன் ஒரு பிளஸ் ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் ரொட்டேஷன்ல நமக்கு ஒரு எக்ஸா ஃபார்ம் ஆகும். அப்போ எக்ஸ் ஹேஸ் டோட்டலி 2 angle of symmetry. இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா we count the arms here 1 2 3 4 5. அப்போ இதுக்கு வந்து 5 angle of symmetry இருக்கு. இப்போ இந்த B மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட angle of symmetry பார்க்கலாம். நம்ம இங்க ஒரு பாயிண்ட் வந்து நான் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரிஜினல் பொசிஷன்ல இருக்கு. இப்போ நான் மூவ் பண்ணனா ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் ஆகும், this x will come like this. இந்த மாதிரி x வந்து இங்கே வந்துரும். ஓகேங்களா, and second rotation ஆகும், this x will come here, இங்கே வந்துரும். so இந்த மாதிரி வந்துரும். third rotation என்ன ஆகும், இந்த x வந்து இங்கே வந்துரும். fourth rotation ஆகும், this x will come here, இங்கே. அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒன்லி வந்து லாஸ்ட் ரொட்டேஷன்ல தான் வந்து இது இந்த ஷேப் பி மாதிரி தெரியுது. ஓகேங்களா, மற்றபடி எல்லாமே வந்து வேற வேற இருக்கு. இது வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு. அப்போ this image has no angle of symmetry. either no போடலாம், இல்லைன்னா 1 angle of symmetry நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, எல்லா இமேஜ்க்கும் வந்து கண்டிப்பா ஒரு angle of symmetry இருக்கும். இந்த இமேஜ்க்கு வந்து either no angle of symmetry மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா it has only 1 angle of rotation symmetry அப்படி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஜி, இந்த ஜி இமேஜ் தவிர்த்து மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா more than 1 angle of symmetry. Third question, give the order of rotational symmetry for each figure. இப்போ நமக்கு எத்தனை rotational symmetry இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க each figureக்கு. இது வந்து center of rotation. இப்போ நமக்கு first வந்து இங்கே இருக்கு, இப்படி இருக்கு இமேஜ். இது வந்து நான் அகைன் A மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து clockwise மூவ் பண்ணும்போது இந்த A வந்து இப்படி வந்துரும். okay, this A will come here, and next நான் மூவ் பண்ணும்போது this A will come here, அதுக்கப்புறம் இங்கே வந்துரும். அப்போ இது வந்து 1 2 3 4 நான் இங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிரா பண்றேன். first rotationல we get image like this. okay, this A will come here. second rotationல பாத்தீங்கன்னா நமக்கு this A will come like this. ஓகேங்களா, thirdல என்ன ஆகும், இது third இல்லையா, this A will come like this. third. fourth என்ன ஆகும், as usual A வந்து இங்கே வந்துரும். இப்போ நமக்கு எந்தெந்த ஆங்கிள் வந்து இந்த இமேஜ் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே செகண்ட் மூமெண்ட்டும் and fourth, second and fourth தான் வந்து நமக்கு இந்த ஒரிஜினல் இமேஜ் வருது. அப்போ this has 2 order of rotation symmetry. So இதோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரில ரொட்டேட் பண்ணா it gets 2 order of rotation symmetry. செகண்ட் நமக்கு இந்த இமேஜ் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஒரு ஆர்க் கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும், this arc வந்து full rotation வரும்போது தான் இது ஒரிஜினல் பொசிஷன் வரும். It has no angle of symmetry, இல்லைன்னா 1 ன்னு போட்டுக்கலாம். So it has only 1 order of rotation symmetry. Next இந்த ஸ்டார் பாத்தீங்கன்னா we have 1 2 3 4 5 6. அப்போ this one has 6 order of rotation symmetry. And next இங்க பாத்தீங்கன்னா arms வந்து 1 2 3 இருக்கு. அப்போ this image has 3 order of rotation symmetry. இந்த இமேஜோட சைஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். This has 4 and this one has 5. Pentagon 5. இந்த சைஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் 1 2 3 4 5. So 5 order of rotation symmetry. இப்போ next ஒரு details கொடுத்திருக்காங்க. Let us list down the angles of symmetry for all the cases above. Angles of symmetry when there are exactly 2 of them 180 360. Angles of symmetry when there are exactly 3 of them 120 240 360. Angles of symmetry when there are exactly 4 of them 90 180 270 360. இப்போ நம்ம இங்க rotation number of rotation கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட angles வந்து என்னவா இருக்கும்ன்றதை கொடுத்திருக்காங்க. இப்போ சப்போஸ் இமேஜ்க்கு வந்து 2 angles of symmetry இருந்ததுன்னா அதோட angle வந்து 180 டிகிரி இருக்கும்.
So 180 degree and then 360 degree. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. Suppose அந்த rotation வந்து order of rotation வந்து 3 இருந்ததுன்னா அதோட angle வந்து 120, 240, 360. 120 சேமா இருக்கும், அப்புறம் 240 டிகிரில சேமா இருக்கும், and then 360ல வந்து சேமா இருக்கும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. Suppose அந்த இமேஜ் வந்து 4 order of rotation இருந்தா அது என்ன ஆகும்? 90 டிகிரில சேமா இருக்கும், 180 டிகிரில சேமா இருக்கும், and 270 and 360 டிகிரில சேமா இருக்கும். அதே 5 நமக்கு என்ன பண்ணோம்? 360/5 நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுதான். So அந்த angle வந்து எப்படி இருக்கும்ன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். Do you observe something common about the angles of symmetries in these cases? The first set of numbers are all multiples of 180. The second are multiples of 120. The third are all multiples of 90. இப்போ நமக்கு order of rotation வந்து ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்னா அதோட angle வந்து கம்மி ஆயிட்டே போகும் இல்லையா? இப்போ நமக்கு first image இங்க பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா 180 இருந்தது. So 180 into 2 பண்ணா நமக்கு 360 வருது. அதே angle வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா 6 இருக்கு இல்லையா? அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும்? 60 மாறுது. 60 into 6 360 வருது. Order of rotation வந்து அதிகமாக ஆக அதோட angles வேல்யூ கம்மி ஆயிட்டே போகும். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. And suppose 4 அந்த என்ன ஆகும்? அதோட angle வேல்யூ வந்து 90 மாறிடும். 90 into 4 அப்படி மாறிடும். We get 360. அதே 3 என்ன ஆகும்? அதோட angle value வந்து 120 into 3. We get 360. So இந்த மாதிரி அந்த order of rotation வந்து அதிகமாக ஆக அதோட angles value வந்து கம்மி ஆயிட்டே போகும். ஏன்னா எல்லாத்துக்கும் கன்ஃபார்மா வந்து 360 குள்ள தான் வரணும் இல்லையா? அந்த 360 நம்ம ஒவ்வொரு angle ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு angle மெஷர் பண்றோம். அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. And next ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. In each case the angles are the multiples of the smallest angle. You may wonder and ask if this will always happen. What do you think? இப்போ நான் சொன்னேன் இல்லையா? So number of rotation அதிகமாக ஆக angle வந்து கம்மி ஆயிட்டே போகும். So number of rotation வந்து கம்மி ஆக ஆக angles value வந்து அதிகமா ஆகும். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. And next வந்து true or false. Every figure will have 360 degrees as an angle of symmetry. True or false கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு true answer. ஏன்னா எல்லா இமேஜ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 360 டிகிரில வந்து அதோட angle of rotation இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இந்த இமேஜ் நம்ம பார்த்திருக்கோம். So இது வந்து பாத்தீங்கன்னா full rotationல வந்து கண்டிப்பா வந்து 360 டிகிரில வந்து ஒரிஜினல் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ this is true. Second one, if the smallest angle of symmetry of a figure is a natural number in degrees, then it is a factor of 360. இதுக்கும் ஆன்சர் வந்து true. இப்போ rotational symmetry இருக்கு இல்லையா? அதோட angle வந்து ஸ்மாலரா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 360 ஓட ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. True. For example, இப்போ நம்ம ஒரு angle வந்து 60 எடுத்துக்கிறோம். 60, 45. இப்போ நம்ம இந்த angles தான் எடுத்துட்டோம். கண்டிப்பா இதெல்லாம் ஆகும் பாத்தீங்கன்னா 60 னா நமக்கு என்ன angles இருக்கும்? மொத்தம் 6 angles of rotation இருக்கும் இல்லையா? அப்போ 60 into 6 we get 360 degree. அதே மாதிரி 72 பாத்தீங்கன்னா into 5 பண்ணா we get 7 2s are 10 balance 1, 7 5s are 35, 360. So next வந்து 45 into 8. 8 5s are 40, balance 4, 8 4s are 32 plus 4 36. So 360 degree. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து ஸ்மாலர் வேல்யூ பட் நேச்சுரல் நம்பரா இருக்கும். டெசிமல் இருக்கக்கூடாது, நேச்சுரல் நம்பரா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அது வந்து 360 ஓட ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஃபார் திஸ். ஸோ நம்ம இங்க ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் தேர் a smallest angle of symmetry for all figures? It turns out that this is the case for most figures except for the most symmetric shapes like the circle, whose symmetries we now discuss. Next video la vandu I will teach you about the symmetries of a circle. Meanwhile, keep watching and subscribe my channel. Thanks for watching. Thank you.